ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம டெசிமல் மல்டிப்ளை இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த சம்மை வந்து எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். நார்மலாக வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு டெசிமலை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு டெசிமலை கன்சிடர் பண்ணாதீங்க. நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 6 48. இப்போது டெசிமல் பாயிண்ட்டை இப்போ பாருங்கள். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பரா? அதே மாதிரி இங்கே இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர். ஸோ டோட்டலாக வந்து இங்கே 1 இங்கே வந்து 2, டோட்டலாக 3. அதனால் நம்ம ஒரு 3 டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும். இது 1, இது 2, இங்கே 3. அப்போ புள்ளி இங்கே வைக்கணும். இங்கே வந்து முன்னாடி 0 போட்டுக்கணும். தென் ஃபைனலி ஆன்சர் வந்து 0.048. டோன்ட் ஃபர்கெட், ஃபஸ்ட்டு வந்து 8யும் 6யும் மல்டிப்ளை பண்ணி போட்டுடுங்க. புள்ளிக்கு அப்புறம் வந்து இங்கே ஒரு நம்பர் இருக்குது, இங்கே புள்ளிக்கு அப்புறம் வந்து 2 நம்பர் இருக்குது, டோட்டலாக 3 நம்பர்ஸ். அதனால் வந்து ஆன்சரில் 3 நம்பர் கழித்து புள்ளி வைக்கிறோம். 1 2 3 இங்கே புள்ளி வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து இங்கே எந்த நம்பரும் இல்லைன்னா இங்கே 0 போட்டுக்கணும். 3 டிஜிட் தள்ளி தான் வந்து புள்ளி வைக்கணும். அதுக்கு முன்னாடி எந்த நம்பரும் இல்லைன்னா 0 போட்டுக்கணும். இந்த கொஷின் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 நாள் 48. இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3. இங்கே வந்து 1, இங்கே வந்து 3 நம்பர் இருக்குது, இங்கே வந்து ஒரு நம்பர் இருக்குது, டோட்டலாக 4 நம்பர்ஸ். ஸோ 4 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கணும் ஆன்சரில். 1 2 3 4. இங்கே புள்ளி வச்சாச்சு. இங்கே முன்னாடி வந்து 0 போட்டுக்கோங்க. Then finally your answer is 0.0048. 0.006 divided by 0.3. இது எப்படி டிவைட் பண்ணோன்னா, முதல்ல இந்த பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. பாயிண்ட் எல்லாம் கன்சிடர் பண்ணாமல் இருந்தோம்னா 6 டிவைடட் பை 3ன்னு வரும். டிவைட் பண்ணோம்னா 2, அந்த 2 அப்படியே போடுங்க. இப்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3, 3 நம்பர். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். 3 டிஜிட்ஸ் இருக்கா? அதே மாதிரி டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? ஒரு டிஜிட் இருக்குது. சி, டு ஃபோக்கஸ் ஆன் திஸ், பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 3 நம்பர்ஸ் இருக்குது நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. டினாமினேட்டரில் வந்து ஒரு நம்பர் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். 3 - 1 வந்து 2. ஆன்சரில் 2 டிஜிட்க்கு முன்னாடி வந்து புள்ளி வைங்க. 1 2. 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து டெசிமல் டிவிஷன். கொஷின் வந்து 0.006 டிவைடட் பை 0.3. இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, முதல்ல டெசிமல் நம்பரை கன்சிடர் பண்ணாதீங்க. கன்சிடர் பண்ணாமல் இருந்தோம்னா 6 டிவைடட் பை 3ன்னு வரும். டிவைட் பண்ணோம்னா 2 வரும். 3 2s are 6. இப்போது இந்த 2 அப்படியே எடுத்து எழுதுங்க. அண்டு ஆஃப்டர் தட் நியூமரேட்டரில் இந்த புள்ளிக்கு அப்புறம், அதாவது இந்த டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 1 2 3. அதே மாதிரி டினாமினேட்டரில் வந்து இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ 3 - 1 ஈக்குவல் டு 2. இந்த 3 வந்து நியூமரேட்டரில் இருக்கிற இந்த டிஜிட்டோட எண்ணிக்கை. அதே மாதிரி இந்த 1 வந்து டினாமினேட்டரில் இருக்கிற இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க டிஜிட்டோட எண்ணிக்கை. இப்போது இந்த 2லேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட். இதுக்கு வந்து முன்னாடி வந்து புள்ளி வச்சுக்கலாம். அப்போ ஆன்சர் வந்து 0.02. இதான் வந்து நம்மளோட ஆன்சர். நமக்கு வந்து நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் இருக்க டிஜிட்டை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 2 கிடைக்குது. அதனால் 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கிறோம். இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட். பக்கத்தில் வந்து புள்ளி வச்சுருக்கோம். 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு கொஷின் 0.24 பை 0.00012. இது வந்து பாயிண்ட்டு. இப்போ வந்து இதை நார்மலாக டிவைட் பண்ணுங்கள். 24 டிவைடட் பை 12 வந்து 2. 12 2 24.
அந்த 2 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது நியூமரேட்டரில் டிஜிட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அதே மாதிரி டினாமினேட்டரில் வந்து டிஜிட்க்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 5 நம்பர் இருக்குது. 1 2 3 4 5 டிஜிட்ஸ் இருக்குது. 2 மைனஸ் 5 இது வந்து நியூமரேட்டரில் இருக்க டிஜிட்டோட கவுண்ட்டு. இது வந்து டினாமினேட்டரில் இருக்க டிஜிட்டோட கவுண்ட்டு. 2 மைனஸ் 5 எவ்வளோ? -3. -3யா? அதனால் இதுக்கு முன்னாடி வந்து பாசிட்டிவில் வந்தது, இதில் வந்து நெகட்டிவில் வந்திருக்கு. அதனால் 2க்கு இந்த சைடில் ரைட்டில் 2 1 2 3 3 0 போட்டுக்கோங்க. 2க்கு அப்புறம் வந்து 3 0 போட்டுக்கோங்க. இந்த கொஷினோட ஆன்சர் வந்து 2000. அண்டு நெக்ஸ்ட் கொஷின் 0.064 டிவைடட் பை 0.00016. இதை வந்து நார்மலாக டிவைட் பண்ணோம்னா 16 4 44. 64 டிவைடட் பை 16 4 வாட்டி போவோம். 16 16 16 4 64. இந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. இப்போது நியூமரேட்டரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? 3 டிஜிட் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து எத்தனை டிஜிட் இருக்குது? டினாமினேட்டரில் 5 டிஜிட் இருக்குது. 3 மைனஸ் 5. மேலே வந்து நியூமரேட்டரில் 3 டிஜிட் இருந்திருக்கு. ஸோ 3 போட்டிருக்கேன். டினாமினேட்டரில் வந்து 5 டிஜிட் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். அதனால் வந்து 5 போட்டிருக்கேன். -5. நியூமரேட்டரில் இருக்க டிஜிட்டையும் டினாமினேட்டர் இருக்கிற டிஜிட்டையும் வந்து மைனஸ் பண்ணுறோம். 3 நியூமரேட்டர் மைனஸ் டினாமினேட்டர். 3 மைனஸ் 5 ஈக்குவல் டு -2. ஆன்சர் வந்து -2. மைனஸில் வந்திருக்கிறதுனால 4க்கு அப்புறம் வந்து 0 போட்டுக்கோங்க. எத்தனை 0 போடணும்? 2 0 போடணும். And 400 is your answer. Next question 0.204 into 42 divided by 0.07 into 3.4. இந்த கொஷினை எப்படி சால்வ் பண்ணோன்னா, முதல்ல இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து எதையும் கன்சிடர் பண்ணாதீங்க. கன்சிடர் பண்ணாமல் அப்படியே வந்து எடுத்து எழுதுங்க. 204 into 42 divided by 7 into 34. இப்போ இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். 7 6 42. இதை வந்து 2ஆல் போகுமா? 2 1 2 மீதி 1 2 7 14. 2 1 2 0 2 2 4. இப்போது 17ஆல் கேன்சல் பண்ணோன்னா 17 1 17 17 6 102. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நியூமரேட்டரில் 6 இருக்குது. இங்கே ஒரு 6 இருக்குது. நியூமரேட்டரில் 6 இருக்குது. இங்கேயும் ஒரு 6 இருக்குது நியூமரேட்டர்லேயே. 6 × 6 வந்து 36. 36. இப்போது இந்த நியூமரேட்டரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 1 2 3. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து டினாமினேட்டரில் 1 2. இங்கே வந்து ஒரு டிஜிட் இருக்குது. நியூமரேட்டரில் வந்து 3 டிஜிட் இருக்குது. டினாமினேட்டரில் வந்து 1 2 3 3 டிஜிட்ஸ் இருக்குது. 3 மைனஸ் 3. நியூமரேட்டரில் இருக்க டிஜிட்ஸோட கவுண்ட்டு மைனஸ் டினாமினேட்டரில் இருக்க டிஜிட்ஸோட கவுண்ட்டு. 3 மைனஸ் 3 வந்து 0. அப்போ வந்து இதோட மீனிங் என்னென்னா, நம்ம வந்து புள்ளி வைக்க தேவையில்ல. 36ஓடு நிறுத்திடுங்க. நியூமரேட்டரில் இருக்க டிஜிட்டையும் டினாமினேட்டரில் இருக்க டிஜிட்டையும் வந்து நாம் மைனஸ் பண்ணுறப்போ நமக்கு 0ன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எந்த புள்ளியும் வைக்க தேவையில்ல. இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர் 36. Thanks for watching this video.